ஹே கைஸ், நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்தோம், அது லோ பவர் ஸ்விட்ச். ரிலேவை பார்த்தோம், அது ஹை பவர் மெக்கானிக்கல் ஸ்விட்ச். ஆனால் ஹை பவர் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் வேணும்னா நம்ம தைரிஸ்டர் தான் வேணும். இதுதான் பவரோட லேட்ச் ஸ்விட்ச். தைரிஸ்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு, SCR, சிலிகான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். இது 4 லேயர்ஸ் PN செஞ்சது 4 லேயர்ஸ் டிவைஸ்னு சொல்லுவாங்க. தைரிஸ்டருக்கு 3 லெக்ஸ் இருக்கும். நம்பர் 1 ஆனோட், கரண்ட் உள்ள வரும். நம்பர் 2 கேத்தோட், கரண்ட் வெளியே போகும். நம்பர் 3 கேட், இதுதான் கண்ட்ரோல் கீ. ட்விஸ்ட் என்னன்னா, தைரிஸ்டரோட மெயின் பவர் இது ஒரு லேட்ச் ஸ்விட்ச். கரண்ட்டை ஆன் பண்ணா கேட்டுக்கு ஒரு குட்டி சிக்னல் மட்டும் கொடுத்தா போதும். ஒன்ஸ் ஆன் ஆனா கேட் சிக்னலை ரிமூவ் பண்ணிடலாம். கரண்ட் ஆஃபே ஆகாது. அதுதான் லேட்ச். அப்ப எப்படி ஆஃப் பண்றது? கரண்ட்டை கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு ரிவர்ஸ் பண்ணணும். இல்லைன்னா மெயின் கரண்ட்டை டோட்டலா கட் பண்ணணும். அப்படித்தான் இதை ஆஃப் பண்ண முடியும். தைரிஸ்டரோட சூப்பர் பவர் என்ன? ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட், thousands ஆஃப் வோல்டேஜ் அண்ட் thousands ஆஃப் ஆம்ப்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ல DC பவர் கன்வர்ஷனுக்கு இதுதான் ஹீரோ. சோ நெக்ஸ்ட் டைம் ஹெவி பவரை எலக்ட்ரானிக் லேட்ச் பண்ணணும்னா நம்ம தைரிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரோட செக்யூரிட்டி லாக். இந்த மாதிரி ஈஸியா எலக்ட்ரானிக் ஷார்ட்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கீங்க. தைரிஸ்டர் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. பாய்.